உலகெங்கிலும் இருக்கும் புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் சார்? கடகராசிக்காரங்களை பற்றி தயவுசெய்து நீங்கள் சொல்லவே வேணாம் சார். கடகராசிக்காரர்களாம் எனக்கு எதிராக ஒரு சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போன 2 வருஷமும் அஷ்டம சனி வருது, அது வருது, இது வருது. நான் இல்லை, எல்லாருமே சார். ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு அட்டாக் வரலாம், ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் ரெண்டும். அந்த மாதிரி இந்த பக்கம் அஷ்டம சனி, இந்த பக்கம் 10ல் குரு. வேலையிலையும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிலைமை. ஸோ அதெல்லாம் மாறப்போகிறது. விடுதலை விடுதலை விடுதலை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் வீட்டிற்கு போகிறார். 9ங்கிறது பாக்யஸ்தானம். பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க. அந்த பாக்யம் அப்படிங்கிறது என்ன? அதிர்ஷ்டம். நம்ம போன நேரம் அங்கே நல்லா நடந்தது சார். நீங்கள் வந்த நேரம் இந்த சேனல் நல்லா இருக்கு, நீங்கள் வந்த நேரம் எங்கள் கம்பெனி நல்லா இருக்குது, நீங்கள் ஆரம்பித்த நேரம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்குது. அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கான நீங்கள் தான் அதை தொடங்கி தரணும். உங்கள் மேற்பார்வையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கையில் இருந்தாங்க 1 கோடி வச்சுக்கோங்க, இருந்தாங்க இந்த ஸ்கூலை கட்டுங்க, அழகாக பண்ணுங்க. என்னடா இது வாய்ப்பு, மதுரைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இவ்வளோ பெரிய பதவியா, நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு சவால் வரப்போகிறது. ஸோ கடகராசிக்காரர்கள் இதுவரைக்கும் என்ன தான் கண்ணீர் விட்டு அழுத அந்த நிலையெல்லாம் மாறி இனிமே உங்கள் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. அப்போ யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் சார். நான் எனக்கான ஆட்களை தேடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேட்டலைட்டே கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு விஷயம். யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். நான் இப்போ படமே பண்ண போகிறேன். எனக்கு ஒரு இந்த ரோல் கொடுத்துட்டாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கொடுத்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த மூவியில் நான் பண்ணுவேன்னு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் கடகராசிக்காரர்கள். 12ஆம் வீட்டில் குரு பகவான். 12ங்கிறது சுப விரயங்களை குறிப்பது. சார் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ரொம்ப நாளாக எனக்கு வந்து எப்படி இந்த பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமா அதை விற்ற எனக்கு பழைய ஒரு இது இருந்தது, லேண்ட் இருந்தது, அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ அதை வாங்கிட்டாங்க. அதை வாங்கி என் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிட்டேன். சுப விரயங்கள் சார். கார் வாங்கலான்னு நினச்சேன், வீடு வாங்கலான்னு நினச்சேன். நம்ம வீட்டுக்காக நம்ம பண்ணுற செலவுகள் சுப விரயங்கள். அவை எல்லாவற்றையும் இந்த குரு பகவான் அள்ளித்தருவார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, ப்ரமோஷன். எங்கப்பா இருந்தேன் இத்தனை நாளா? இங்கே தானே சார் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இந்தாங்க, நீங்கள் தான் இதை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். கிட்னி ஸ்டோனு, கிட்னியில் கல், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சார் ரொம்ப நாளாக நான் நிறைய வயிற்றை கெடுத்துக்கிட்டேன் சார். கவலையே படாதீங்க, இனிமேல் உங்கள் வயிறு சரியாயிடும். வயிறு சம்மந்தப்பட்ட கிட்னி, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். 6ங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். உங்களை விட்டு உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் ஆகிடுவாங்க. யார் யாரெல்லாம் நமக்கு எதிரிகள் நினச்சோமோ அவர்களெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாகி உங்கள் கூட சந்தோஷமாக திரும்ப வாங்க சார், திரும்ப கொலாபரேட்டாக நம்மெல்லாம் சேர்ந்து வேலை செய்யலாம் சார், வாங்க சார் நம்ம ஒன்றா வேலை செய்யலாம் சார். அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது இந்த குரு பகவானால். அதே குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா கடகராசிக்கு உங்களுக்கு 8ஆம் இடம். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான். 8லே இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது ஏற்படுகிறது. அந்த குரு சண்டால யோகம்னா என்ன அப்படின்னா, அந்த 8ங்கிறது அசையா சொத்து. சரி, என் மாமனார் வந்து எனக்கு வந்து பாகம் தரேன்னு சொன்னார் சார். எனக்கு இந்த மாதிரி 1/2 கிரவுண்டில் இடம் கொடுத்துருக்காங்க சார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். என் பேர்லேயும் இந்த ஊரில் ஒரு இடம் கிடச்சிதேன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன் சார். அவர் கடை என்னையே பார்த்துக்க சொல்லிட்டார் சார். அந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புரோட்டா மாஸ்டராக இருந்தேன், என் ஓனருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியூரில் வேலை கிடைச்சிருச்சு, அவர் இந்த கடையை எனக்கே கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி போன்ற அசையா சொத்துக்கள் சார். நம்ம இடங்கி வேலை செய்கிறதுக்கான தளம் கிடைச்சா இங்கே ஒவ்வொருத்தரும் பணக்காரர்கள் தான். இங்கே வந்து யார் வறுமை, யார் வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பணம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, சதுராட களம் இல்லாதவர்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கஷ்டங்களை படுகிறார்கள். ஆக கடகராசிக்காரர்கள் கண்ணீருக்கெல்லாம் நிரந்தர தீர்வு. கடகராசிக்காரர்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இனி உங்கள் காட்டில் மழை, ஜாலியாக இருக்க போகிறீங்க. மேற்கொண்டு பலன்களை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறித்து நீங்கள் கேட்குறதுக்கு என்று நினைத்தால் கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் ஜாதகங்கள் பார்த்துக்கலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே விஷ்ணு மாயா சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு தினமும் அருள் வாக்குகள் போன்றவையெல்லாம் சொல்லப்படுகிறது. வேண்டுவோர் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.